சேவியரும் லாரன்ஸும் குணசீலி தங்கி படித்த ஹாஸ்டலை தொட்டபோது காலை 10 மணி. அன்றைக்கு காலேஜ் விடுமுறையாதலால் எல்லா அறைகளிலும் மாணவிகள். காற்றில் சிரிப்பு சத்தம், பேச்சு குரல்கள். டி ரத்னம், ஆர்ட்ஸ் காலேஜில் குழியாக ஒரு கண்ணை இருப்பானே, நீ பார்த்துருக்கியா? சோடா புட்டி கண்ணாடி பையனை தானே சொல்கிற? ஆமாம், அவனே தான். அவனுக்கு என்ன, நேற்றுக்கு பஸ் ஸ்டாண்டில் அவன் பாட்டுக்கு கலர் பார்த்துட்டு இருந்த அழகே அழகு. நீ பார்த்தியா? சி சனியனே, அதையா கேட்டேன். அப்படி அவன் நின்றுட்டு இருந்ததை பார்த்தியான்னு கேட்டேன். பார்த்தேனே, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தேனே. டி ராதிகா, ரோட் ரோலர் வருது, வாயை சாத்து. மேல் மாடியிலிருந்து ஒருத்தி குரல் கொடுக்க அந்த ராதிகா திரும்பி பார்த்து, ஐயோ வார்டன் என்று சத்தமில்லாமல் கத்தி தலையின் மேல் கைகளை வைத்து கொண்டாள். வார்டன் ரோசம்மா சேவியரையும் லாரன்ஸையும் கூட்டிக் கொண்டு அவளை கடந்து போனாள். சேவியர் பேசிக்கொண்டே நடந்தான். மேடம், குணசீலியோட ரூம்மேட்டை நாங்கள் விசாரிக்கலாமா? விசாரிச்சு பாருங்களேன். 41ஆம் அறைக்கு முன்பாய் வந்து நின்றார் ரோசம்மா. இதான் குணசீலியோட ரூம். போலீஸ் வந்து விசாரித்தப்போ அவளோட திங்ஸையெல்லாம் எடுத்து காட்டணும். சோரோரமாக கட்டி வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாம் அவளோடது தான். சேவியரும் லாரன்ஸும் அந்த அறைக்குள் நுழைந்தார்கள். முதுகை காட்டிக்கொண்டு ரெக்கார்ட் நோட்டில் எதையோ வரைந்து கொண்டிருந்த ஒரு பெண் சட்டென்று திரும்பினாள். ரோசம்மா சொன்னாள், இந்த பொண்ணு தான் குணசீலியோட ரூம்மேட், பேர் கல்பனா. அன்னைக்கு வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் இவளை தான் விசாரிச்சுட்டு போனார். லாரன்ஸ் அவளை நெருங்கினான். மிஸ் கல்பனா, போலீஸ் உங்களை வந்து விசாரித்தப்போ சில உண்மைகளை நீங்கள் மறைச்சிருக்கலாம். அந்த உண்மைகளை எங்ககிட்டயே மறைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா போலீஸ் இந்த கேஸை தற்கொலைங்கிற முடிவுக்கு கொண்டு வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கும் குணசீலியோட பிரதர் சேவியருக்கும் இந்த தற்கொலைங்கிற முடிவோட உடன்பாடு இல்லை. குணசீலி யாராலோ சாமர்த்தியமாக கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு தோல் உரிச்சாதான் எங்களுக்கு நிம்மதி. கல்பனா மௌனமாய் நிற்க லாரன்ஸ் தொடர்ந்து பேசினான். குணசீலியை நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தவன். ஒருத்தர் விரும்பிட்டு இருந்தோம். எங்களுக்குள்ளே எந்த ரகசியமும் இருந்ததில்லை. ஆனால் எனக்கு தெரியாத சில உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த உண்மைகளில் எவ்வளவு கசப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லலாம். கல்பனா வாயை திறந்தாள். சாரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி போலீஸ்கிட்ட நான் எந்த உண்மையும் மறைக்கல. குணசீலியை பற்றி அவங்க கேட்ட கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை சொன்னேன். சரி, நாங்கள் சில கேள்விகளை கேட்குறோம், கேளுங்க. குணசீலிக்கு இங்கே யார் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ்? நான் தான். உங்களை தவிர வேறு யார்? அப்படி யாரும் இல்லை. அவள் எல்லாட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவாள். சமீபத்தில் அவள் யார்கிட்டையாவது மன வேறுபாடு காரணமாக சண்டை போட்டுக்கிட்டாளா? எனக்கு தெரிஞ்சு அவள் யார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டதில்லை. வெளியே இருந்து புது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவளை பார்க்க வந்தாங்களா? எனக்கு தெரியாது. வார்டன் ரோசம்மாள் குறுக்கிட்டு சொன்னாள். விசிட்டர்ஸ் லெஜரை பார்த்தா அந்த தகவல் கிடைக்கும். சேவியர் கல்பனாவை ஏறிட்டான். சாயந்தர நேரங்களில் கல்லூரியை விட்டு வந்ததும் குணசீலி என்ன பண்ணுவா? பேட்மிண்டன் விளையாட ஹாஸ்டல் கிரவுண்டுக்கு போவா. அப்புறம் விளையாடிட்டு வந்ததும் குளிப்பா. வெளியே சினிமா நாடகம்னு போக மாட்டாளா? மாட்டா. காலேஜுக்கு போகாமல் லீவ் எடுத்திருந்தாளா? 10 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் அவள் காலேஜுக்கு வரல. ஏன் தெரியல. காரணம் கேட்டப்போ காஞ்சிபுரத்தில் யாருக்கோ கல்யாணம் நடந்ததாகவும் அதுக்கு போயிட்டு வந்ததாகவும் சொன்னான். விசாரித்த போலீஸ்கிட்ட இந்த தகவலை சொன்னீங்களா? போலீஸ் கேட்கல, நானும் சொல்லலை. 10 நாளைக்கு முன்னாடி அவள் காஞ்சிபுரம் போனதை சொன்னீங்க. குறிப்பாக எந்த நாள்னு சொல்ல முடியுமா? கல்பனா சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த மந்த்லி ஷீட் காலண்டரை அரை நிமிஷ நேரம் முத்து பார்த்து கொண்டிருந்து விட்டு திரும்பினாள். 15ஆம் தேதி திங்கட்கிழமை. காலையில் எத்தனை மணிக்கு காஞ்சிபுரம் புறப்பட்டு போனா? விடிக்கால 5 மணிக்கு. எப்போ திரும்பினா? ராத்திரி 8 மணிக்கு. லாரன்ஸும் சேவியரும் ஒருத்தரை பார்த்து கொண்டார்கள். கல்பனா தொடர்ந்தாள். ராத்திரி 8 மணிக்கு திரும்பின குணசீலி ரொம்பவும் சோர்வாக இருந்தா. என்கிட்ட சரியாக பேசவும் இல்லை. நான் ஏதாவது பேசினா அதுக்கும் வெறுமனே தலையாட்டி கொட்டினா. மறுநாளும் அதே மாதிரி தான் இருந்தாளா? இல்லை, நார்மலுக்கு வந்துட்டா. சிரித்து பேசினா. மெஸ்ஸுக்கு போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். அந்த ஒரு நாள் மட்டும்தான் அப்படி இருந்தா. அதுக்கப்புறம் அவள் பழைய குணசீலி தான். காஞ்சிபுரத்தில் யாருக்கு கல்யாணம்னு நீங்கள் கேட்கலையா? கேட்டேன், ஏதோ பேரை சொன்னா. இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. லாரன்ஸ் ரோசம்மாவை ஏறிட்டான். மேடம், விசிட்டர்ஸ் லெஜரை பார்த்தா குணசீலியை பார்க்க யார் யார் வந்திருக்காங்கிற விவரம் கிடைக்கலாம். ஒரு நிமிஷம், லெஜரை கொண்டு வர சொல்கிறேன் என சொன்ன ரோசம்மாள், குணசீலியை பார்க்க எந்த விசிட்டருமே வரலை. ஆனால் டிசம்பர் 17ஆம் தேதி குணசீலியை பார்க்க எஸ் ரமணின்னு யாரோ வந்திருக்காங்க என்றாள். சேவியரின் நெற்றி சுருங்கியது. ரமணியா? ஆமாம், ரமணிங்கிறது இந்துக்களோட பேர். நிச்சயமாக அந்த நபர் எங்கள் ரிலேட்டிவாக இருக்க முடியாது. மிஸ் கல்பனா, இந்த ரமணி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா?
தெரியாது. இந்த பேரை எந்த சந்தர்ப்பத்திலையாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? இல்லை. 17ஆம் தேதி அந்த ரமணி குணசீலியை பார்க்க வந்திருக்கா. குணசீலி மறுநாள் காஞ்சிபுரத்துக்கு புறப்பட்டு போயிருக்கா. மேடம், லெஜரை மறுபடியும் பார்த்து அந்த 17ஆம் தேதி சாயந்தரம் விசிட்டர்ஸ் ஹாலில் வேறு யார் யார் இருந்தாங்கன்னு பாருங்கள். அவங்கள விசாரித்தா குணசீலி யாரோட பேசிகிட்டு இருந்தாங்கிற உண்மை தெரியலாம். சேவியர் சொல்ல ரோசம்மாள் மறுபடியும் லெஜரை பார்த்துவிட்டு சொன்னாள். அகிலா 3rd BAயை பார்ப்பதற்காக அவளோட அத்தை வந்திருக்காங்க. வேற யாரும் இல்லை. 17ஆம் தேதி 2 விசிட்டர்ஸ் தான். அந்த அகிலாவை கூப்பிட முடியுமா மேடம்? ரோசம்மாள் அங்கிருந்த மாணவியை ஏறிட்டாள். ரூம் நம்பர் 64 இருக்கிற அகிலாவை யாராவது ஒருத்தர் போய் கூட்டிகிட்டு வாங்க. தகவல் போய் அந்த அகிலா வந்தாள். சல்வார் கமீஸ், சுகாசினி முகம், பெரிய கண்கள், பூனை ரோம மீசைக்கு கீழே பெரிய உதடுகள். லாரன்ஸ் விசாரித்தான். போன 17ஆம் தேதி சாயந்தரம் விசிட்டர்ஸ் நேரத்தில் உங்களை பார்க்க யார் வந்திருந்தாங்க? என்னோட அத்தை. எவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க? 1/2 மணி நேரம். நீங்களும் உங்கள் அத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது விசிட்டர்ஸ் ஹாலில் வேறு யாராவது இருந்தாங்களா? நான் கவனிக்கல. நல்லா யோசிச்சு பாருங்கள். குணசீலியும் ரமணின்னு ஒரு ஆளும் இந்த நேரத்தில் விசிட்டர்ஸ் ஹாலில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அகிலா உதட்டை கடித்து யோசித்து விட்டு, சார், எனக்கு ஞாபகம் இல்லை. அன்றைக்கி நானும் என்னோடய அத்தையும் ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். யாரையும் கவனித்து பார்க்குற மூடில் நான் இருந்திருக்க மாட்டேன். அவள் தீர்மானமாய் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஹாஸ்டல் நிர்வாகத்தை சேர்ந்த அந்த பெண் வேக வேகமாய் வந்து ரோசம்மாவை நெருங்கி அவள் காதில் ஏதோ சொன்னாள். ரோசம்மாவின் கண்கள் விரிந்தன. இட்? ஆமாம் மேடம். எப்போ வந்தது? இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. ரோசம்மா லாரன்ஸையும் சேவியரையும் ஏறிட்டு பார்த்து, ப்ளீஸ் கம், என் கூட வாங்க என்று சொல்லி ஆஃபீஸ் அறையை நோக்கி கூட்டி போனாள். அந்த பெண்ணும் தொடர்ந்தாள். எல்லோரும் ஆஃபீஸ் அறைக்குள் நுழைந்தார்கள். அறையின் மேல் அன்றைக்கு வந்த தபால்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்க ரோசம்மாள் அந்த பெண்ணிடம் கேட்டாள், குணசீலிக்கு வந்த லெட்டர் எங்கே? இதா மேடம். தனியாய் வைத்திருந்த அந்த நீளமான கவரை எடுத்து நீட்டினாள். ரோசம்மாள் வாங்கி பார்த்தாள். கவரின் இடது பக்க மூலையில் சூர்யா நர்சிங் ஹோம் காஞ்சிபுரம் என்ற வாசகங்கள் டைப்பில் தெரிந்தன.